நீங்க தானே பாக்கி என்ன தரணும்? ஆமா 30 லட்சம். சும்மா கொடுக்க நான் உன்ன சேரிட்டி நடத்தல. என் வேலை நடக்காதப்ப நான் எதுக்கு காசு கொடுக்கணும்? ஐயோ, மீனாட்சி, அங்க போற வழியில என் ஃப்ரெண்டோட பரோட்டா கடை இருக்கு. சும்மா பரோட்டா சூப்பரா இருக்கும். நம்ம போகும்போது சாப்பிட்டு போலாமா? நான் உன் கூட அவுட்டிங் வந்தேன் நினைச்சியா? இல்லையா பின்ன? வேலை இருக்குன்னு தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். சீக்கிரம் குடி, நம்ம கிளம்பணும். சரி, குடி குடி குடி. ஆஹா, என்ன டேஸ்ட் இல்ல? சரி, இன்னொன்னு வாங்க வா. அண்ணே, டைம் ஆகுது. ஆதி மாமா வேற இருக்காரு. அவர் நம்மள பாத்துட்டு போறாரு. அதுவும் சரிதான். எனக்கு தெரிஞ்சு அவர் யார்கிட்ட பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சரி இரு, போய் காசு கொடுத்துட்டு வரேன். கொடு. ஏய், நீ போகாத. அவரை கூப்பிட்டு கொடுத்துரு. ரைட்டு அண்ணா. ம், சரி வா. எனக்கு ஒரு டவுட்டு. ரோட்ல அப்படி என்ன மீட்டிங்கு? யார் கூட அப்படி பேசிட்டு இருப்பாரு? நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம். இப்ப வரைக்கும் அவங்கள ஒண்ணு சேராம தான் பாத்துக்கிட்டு கிடக்கேன். சீக்கிரத்திலே 2 பேரையும் பிரிச்சுட்டு வரேன். ஆதி கூட அவளை சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு. நானும் உங்களை தான் நம்புறேன். ஆ, யாரா இருக்கும்? அப்படியாட்ட பேசிட்டு இருப்பாரு. ஏய், என்ன? அங்க என்ன பாக்குற? யார்கிட்ட பேசுறாருன்னு பார்த்தேன். அவர் யார்கிட்ட பேசினா உனக்கு என்ன? நீ எதுக்கு கண்டுக்கற? வா போலாம். சரி, ஒரு ஆர்வத்துல பார்த்தேன். போலாம் வா. அம்மாச்சி நீங்க பயங்கர ஸ்பீடா இருக்கீங்களே. வீட்டுக்குள்ள வரதுக்குள்ளே பிளான போட்டீங்க. என்ன பிளான் அப்பதா? டேய், நீ நல்லா சாப்பிட்டு தூங்கிடாம நான் சொல்ற மாதிரி செய். 2 பேரும் அப்படி வாங்க. வாடா. அப்பதா, இது ரிஸ்க் இல்லையா? எலே, ரிஸ்க் இல்லாம எந்த காரியமும் நடக்காது. ஓ, அம்மாச்சி இது சரியா வருமா? வரணும், வர வைக்கணும். ஆனா அப்பதா உன் மூளை வேற லெவல். படிச்ச என்னை விட ரொம்ப நாளா யோசிக்கிற. அதெல்லாம் சரிதான். இந்த வேலையை இவரை நம்பி கொடுக்குறீங்களே, அவ்வளவுதான். ஏய், ஏண்டி நான் செய்ய மாட்டேனா? நீங்க எந்த வேலையை உருப்படியா செஞ்சிருக்கிய? தப்பு பண்ணாலே அதை மாட்டிக்காம செய்ய தெரியாது. இந்த தடவை பெர்ஃபெக்ட்டா பண்ற பாரு. ஏய் ஏய், சொதிப்பிட மாட்டியே. நான் பாத்துக்கிறேன் அப்பதா. என் டேலண்ட நீங்க 2 பேரும் பாப்பீங்க. ஏய், ஏன் முன்னாடி அடிக்கிற? உனக்கு என்ன? சீ, வாய் மூடு. கட்டின பொண்டாட்டி இப்படி ரோட்ல வச்சு எல்லாரும் முன்னாடி அடிக்கிற? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? நீங்களா மனுஷனா இல்ல மிருகமா? பொண்டாட்டினா அவ்வளவு கேவலமா போச்சா? ஏய், காசு கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறா. புருஷனை மதிக்க மாட்டேங்கிறா. தாலியை கட்டி குழந்தையை கொடுத்துட்டா நீ எல்லாம் புருஷன் ஆயிடுவியா? அவங்கள வச்சு காப்பாத்த தெரியணும். அவங்க சம்பாதிக்கிற காசு மட்டும் வேணும்ல? பொண்டாட்டினா உங்களுக்கு அடிமையா இருக்கணுமா? உன்ன மாதிரி ஆளுங்களா? சீ, பொறுக்கி பொறுக்கி ராஸ்கல். அடிக்கிறே நீ. ஏமா நீங்க அழறீங்க? அழாதீங்க. இந்த மாதிரி ஆளுங்களா திருந்தவே மாட்டானுங்க. இவனெல்லாம் அடிக்க அடிக்க திரும்ப அடிச்சாதான் இவெல்லாம் திருந்துவான்.
பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா இப்பதான் தினமும் சாகணும். என்ன யோசிக்கிறீங்க? உங்களை இத்தனை பேர் முன்னாடி வச்சு அடிச்சான்ல, அதே அத்தனை பேர் முன்னாடி பதிலுக்கு அடிங்க. அப்பதான் பொம்பளைங்க மேல கை வைக்கிற ஆம்பளைங்களுக்கு புத்தி வரும். போய் அடிங்க போங்க. உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. நல்லாவே இருக்க மாட்டேன். எல்லாம் பாடுறதே தப்புடா. நான் போறேன். நீ தனியா கிடந்து சாவு. மாமா காவியா. ஏய் நில்றி. ஏய் சரியா செஞ்சம்மா. இந்த மாதிரி ஆளுங்களை இப்படிதான் பண்ணும். ஆமா. ஏய் நில்லு. போகாத. மீனாட்சியா? எப்பா அது உன் பொண்ணுப்பா. அது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் முடிக்க சொல்றேன். சுமதி கதையை முடிக்கிறேன்னு தானே சொன்னேன். இப்ப என்ன திடீர்னு? சுமதியை விட மீனாட்சி ரொம்ப டேஞ்சர். அவ இருக்கக்கூடாது. அப்ப ஆதிக்கு மீனாட்சிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலையா? அப்படித்தானே உன் ஒய்ஃப்ட சொல்லிருக்க? அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டேன். மீனாட்சி என் குடும்பத்துக்குள்ள வந்தா என்னை பத்தின உண்மையை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவா. என் பழைய கதையை ரம்யாக்கும் ஆதிக்கும் தெரிய வச்சிருவா. என் நிலைமை இறங்கிடும். நான் ரோட்டுக்கு போயிடுவேன். அது நடக்கக்கூடாது. அப்ப ஆதி கல்யாணம்? மீனாட்சி உயிரோட இருந்தா தானே அவன் கல்யாணம் பண்ணுவான். ஈகோல தான் அவ வேணும்னு நினைக்கிறான். அவளே இல்லாம போயிட்டா அவளை மறந்துட்டு அடுத்த பொண்ணை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். அப்ப சுமதி? அது அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல மீனாட்சி கதையை முடிக்கணும். சார் அதெல்லாம் நல்லா பண்ணிடலாம் சார். ஆள் யாரு? போட்டோ ஏதாச்சும் இருந்தா அனுப்புங்க. ம். பொண்ணு நல்லா தான் இருக்கு. சின்ன வயசு பொண்ணா இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? உன்னால முடியாதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் சாதாரண மேட்ரு. என்ன செலவு தான் கொஞ்சம். நீ கேட்குற காசை கொடுக்குறேன். ஆனால் எனக்கு வேலை முடியும். சார் அதெல்லாம் பக்காவா முடிச்சிடலாம் சார். அந்த பொண்ணை பற்றின மற்ற டீட்டெயிலாம் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். எல்லாம் பர்ஃபெக்டா முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன். ம். பட்டா சார்? வரேன் சார். ஏன்பா வாசு, எல்லாத்தையும் யோசிச்சு தானே பண்ற? யோசிக்காம நான் எதையும் பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? மீனாட்சி உயிர் போனாதான் நான் உருவாக்கின சாம்ராஜ்யம் என்னை விட்டு போகாம இருக்கும்.